யாருமே எதிர்பார்க்காத இந்த இயற்கையின் கோர தாண்டவத்தில் சிக்கி தவிக்கும் வயநாட்டின் முண்டக்கை மற்றும் சூழல்மலை பகுதிகளில் துயரங்கள் ஒருபுறம் இருக்க, அந்த துயரங்களிலிருந்து மக்களையும் மற்ற ஜீவராசிகளையும் எப்படியாவது மீட்டெடுத்து விடலாம் என்று போராடும் ஒவ்வொரு உள்ளங்களும் இந்நாட்டின் ரியல் ஹீரோக்கள். அவர்களை பற்றிய சிறு தொகுப்பை இங்கு காண்போம். சூழல்மலை பகுதியிலிருந்து முண்டக்கை பகுதிக்கு மீட்பு பணிகள் செய்ய வேண்டிய சூழல். ஆனால் இடையில் இருந்த பாலம் நிலைகுலைந்து விட்டது. நம்ம இந்திய இராணுவம் வெறும் 16 மணி நேரத்துல சூழல்மலையிலேருந்து முண்டக்கைக்கு ஒரு இரும்பு பாலத்தை அமைச்சிருக்காங்க. அதுல சாதாரண வாகனங்கள் மட்டும் இல்லாம கனரக வாகனங்களே செல்லும் அளவுக்கு ஒரு உறுதியான பாலத்தை அமைச்சு அதுல அவங்களோட கனரக வாகனத்தையே சோதனை ஓட்டம் செஞ்சு வெற்றி கண்டு இப்போ அந்த இடத்துல மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து சுஜாதாங்கிறவங்களும் அவங்க பேத்தியும் அவங்க குடும்பத்திலே அவங்க தான் தப்பிச்சிருக்காங்க. எப்படியோ தப்பிச்சு இருட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கால் வைக்கிற இடம்லாம் சேரும் சகதியுமா இருந்திருக்கு. எப்படியோ ஏதோ வழியில் போய் அவங்க மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல 2 யானைகள் இருந்திருக்கு. அந்த யானைகள்கிட்ட அந்த பாட்டி எங்களை எதுவும் செஞ்சிடாத, நாங்களே உயிர் பிழைச்சி வந்திருக்கோன்னு சொல்லி மன்றாடினதும் அந்த யானைகள் காதை அசைச்சி செவிசாய்ச்சதும் காலை வரை அந்த யானைகள் அவங்களுக்கு அரணா இருந்து மீட்பு குழு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யானைகள் அந்த இடத்த விட்டு அகன்றிருக்குன்னு அந்த பாட்டி சொல்லும் பொழுது அந்த ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. அடுத்து மலை குகையில் சிறுவர்கள் இருக்கிறாங்கங்கிற செய்தி அறிந்து கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி அந்த பகுதிக்கு போய் அந்த சிறுவர்களையும் அவர்களோட பெற்றோர்களையும் பத்திரமாக மீட்டு நல்லபடியாக அவங்கள முகாமுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இந்த எல்லா ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி தன்னோட நிறைமாத கர்ப்பிணி ஒய்ஃபை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த எடை குறைவான ஆல்டோ கேட்டன் காரை அந்த வெள்ளம் போகிற அந்த பாலத்தில் கூட்டிகிட்டு போகிற அந்த கணவரோட மன வலிமைக்கும் தைரியத்தையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. இப்படி வேறு சம்பவங்களிலிருந்து மக்களை மீட்டெடுக்கும் இந்திய இராணுவம், போலீஸ், ஃபயர் சர்வீஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், ஆம்புலன்ஸ் அட்டண்டர்ஸ், மோப்ப நாய்கள், தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள்னு இந்த துயரத்துக்கு உழைத்த உதவி செய்த ஒவ்வொரு உள்ளங்களுமே இந்நாட்டின் ரியல் ஹீரோக்கள். அவர்களுக்கு ஒரு சல்யூட். இந்திய இராணுவம் எல்லையில் மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய தியாகங்களை சொல்ல நமக்கு வார்த்தைகளே இல்லை என்பதுதான் நிஜம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.